உறவுகளின் அன்பு. முழு ஆண்டு தேர்வு முடிந்துவிட்டது. எத்தனை நாள் விடுமுறை என்று ஆசிரியர் என்று சொல்லிவிடுவார். மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வகுப்பறையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். மாணவர்கள் உற்சாகமாக எழுந்து நின்று வணக்கம் சொன்னார்கள். பதில் வணக்கம் சொன்ன ஆசிரியர், எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கீங்க போலிருக்கே என்றார். ஆமாங்க ஐயா என்றனர் மாணவர்கள். இன்றோடு இந்த வகுப்பு உங்களுக்கு முடியுது. நாளை இருந்து உங்களுக்கு விடுமுறை. நினைச்சாலே ரொம்பவும் சந்தோஷமா இருக்குல்ல என்றார். ஆமாங்க ஐயா, ஒரு வருஷம் தொடர்ந்து படிப்புன்னு இருந்துடுறோம். நம்ம மூளையில் சுமைக்கு மேலே சுமையை கல்வியை திணிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்குத்தான் இந்த விடுமுறை. நாளையிலிருந்து உங்கள் விடுமுறை ஆரம்பிக்குது. வர்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் பள்ளி திறக்கிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு விடுமுறை தான். ஏறக்குறைய 2 மாதங்கள் விடுமுறை இருக்குது. யாரெல்லாம் விடுமுறையில் ஜாலியாக வெளியூர் போக போகிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்றார். ரகு உற்சாகமாக எழுந்தான். ஐயா, நான் சென்னைக்கு போக போகிறேன். இங்கே எங்கள் அம்மா வீடு இருக்குது. 1 மாத காலம் ஜாலியாக பொழுது போகும் என்றான். விவேக் எழுந்தான். ஐயா, ஊட்டியிலே எங்கள் பெரியப்பா இருக்கிறார். அங்கே போனாலே எனக்கு பெரிய கொண்டாட்டம்தான். எங்கள் பெரியப்பாவுக்கு 7 பசங்க. வீடு பூஞ்சோலை போல இருக்கும். எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு பெருசாக கொட்டமடிப்போம் என்றான். ஷாருக் எழுந்தான். ஐயா, நான் பாண்டிச்சேரிக்கு எங்கள் நன்னா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் நன்னா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார் என்றான். இப்படி ஒவ்வொருவராக சொல்லி அமர்ந்தனர். லோகு மட்டும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். ஆசிரியர் கேட்டார். என்ன லோகு, நீ எதுவும் பேசல என்றார். ஐயா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்காங்க. அதனால் நான் நம்ம ஊரிலேயே தான் இருப்பேன் என்றான். ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். எல்லோரும் விடுமுறையை நன்றாக அனுபவியுங்கள். அதோட உங்களோட விடுமுறை பயனுள்ள ஒரு விடுமுறையாக இருக்கணும் என்றார். சரிங்க ஐயா என்றனர் மாணவர்கள். சரி, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று ஆசிரியர் விடை கொடுத்ததும் மாணவர்கள் ஹே என்று உற்சாக குரல் கொடுத்தபடி வீட்டிற்கு கிளம்பினார்கள். வீட்டிற்கு வந்ததும் லோகு முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்று உட்கார்ந்து இருந்தான். அடுக்களை வேலையாயிருந்த அம்மா வெளிப்பட்டாள். டேய் லோகு, எப்படா வந்த என்றாள் அம்மா. எல்லாம் இப்பதான் என்று இழுவையாக சொன்னான் லோகு. டேய், உனக்கு என்னடா ஆச்சு என்றபடி அம்மா அருகில் வந்தாள். லோகு பேசவில்லை. ஆத்தி, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்றபடி அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஒன்றுமில்லையே என்று உதடு பிதுக்கினாள். அம்மாவின் கையை தட்டி விட்டான் லோகு. என்ன லோகு, சொல்லுப்பா அம்மா பரிவுடன் கேட்டாள். லோகு கண் கலங்கினான். அம்மா பதறி போனாள். என்னப்பா கண்ணெல்லாம் கலங்குற, சொன்னாதானே தெரியும் என்றாள். லோகு சொன்னான். அம்மா, விடுமுறை விட்டாச்சு. எல்லா பசங்களும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஒருத்தன் சென்னைக்கு போகிறான், இன்னொருத்தன் ஊட்டிக்கு போகிறான், ஷாருக் பாண்டிச்சேரிக்கு போகிறான். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தன் போகிறான். அவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க. நமக்கு மட்டும் ஏம்மா சொந்தக்காரங்க இல்லை என்று ஏக்கத்துடன் கேட்டான். அம்மா சொன்னாள். நமக்கும் சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டப்ப எந்த சொந்தமும் நமக்கு உதவ முன் வரலை. அதனால் அப்பாவுக்கு கோபமாயிடுச்சு. இனிமேல் எவன் முகத்துலையும் முழிக்கக்கூடாதுன்னு அப்பா நம்ம ஊரை விட்டுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். அதான் அப்பா இப்போ நல்லா இருக்கார் இல்லம்மா, பின்ன என்னவாம் என்றான். இன்னும் அப்பா கோபத்தில் இருந்து மீளலை என்றாள் அம்மா. இரவு அப்பாவிடம் அம்மா சொன்னாள். அப்பா மனம் மாறினார். காலையிலேயே லோகுவிடம் சொன்னார். லோகு, குளிச்சு முடிச்சு ரெடியாகு. அப்பா உன்னைய ராஜபாளையத்தில் ஒரு அத்தை இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் என்றார். லோகு துள்ளி குதித்தான். விரைந்து குளித்து முடித்து கிளம்பினான். அப்போது வீட்டு வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து நின்றது. ஒரு பெண் தன் 2 பிள்ளைகளுடன் இறங்கினாள். அப்பா வெளியே எட்டி பார்த்தார். அம்மாடி, என்னோட தங்கச்சி என்றபடி ஓடிப்போய் தங்கையை கட்டி கொண்டார். வீட்டுக்குள் அழைத்து வந்தார். லோகு, இதுதான் என்னோட தங்கச்சி, ராஜபாளையத்து அத்தை என்றார். லோகு ஓடி வந்து அத்தையை கட்டி கொண்டான். அத்தை சொன்னாள்.
இத்தனை நாளாக தாய்மாமன் சொந்தம் இருக்கிறதே பிள்ளைங்க கிட்ட மறைச்சிட்டேன். எத்தனை நாளைக்குத்தான் சொந்தங்களை மறைக்க முடியும்? அதான் ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு போகட்டும்னு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன் என்றாள். மகிழ்ச்சியுடன் அத்தை பிள்ளைகளுடன் விளையாடத் தொடங்கியிருந்தான் லோகு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.